செம்மணி மனித புதைக்குழிக்குள் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித உடற்கூற்று எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 மனித எச்சங்கள் அகலப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகளை முன்னெடுக்க இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி யாழில் பல்வேறு தடவைகள் கடும் மழை பெய்தமையினால் புதைக்குழிக்குள் மழைநீர் தேங்கி நிற்கின்றது. இந்த நிலையில் புதைக்குழிக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றும் நடவடிக்கை இன்றைய தினம் திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. மழைநீரை வெளியேற்றிய பின்னர் புதைக்குழி சேற்றுத்தன்மையாக காணப்படுவதனால் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் எதிர்வரும் மார்ச் மாதம் 16ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதேவேளை புதைக்குழிக்குள் இருந்து வெள்ளம் வெளியேற்றும் நடவடிக்கைகளை யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ஞா ராஜித்தா உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் இன்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டனர். இதேவேளை 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி திரும்பியுள்ளமையினால் இவ்வாண்டுக்கு புதிய பாதீடு சமர்ப்பிக்கப்பட்டு நிதியினை மீளப்பெற வேண்டியுள்ளமையினால் புதிய பாதீட்டை மன்றில் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்.